ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், குட் ஈவினிங். இன்றைக்கி சந்தோஷ் மணி அகாடமியோடைய தமிழ் புக் ரிவ்யூ தான் பார்க்க போகிறோம். நான் இந்த தமிழ் புக் 3மே வச்சுருக்கேன். இந்த 2 ரெட் கலர் புக்குமே கொஷின் பேங்க், அப்புறம் இந்த ப்ளூ கலர் புக் வந்து சிலபஸ் பேஸ் பண்ணி நம்ம கண்டென்ட் எல்லாமே படிக்கிற மாதிரி. ஸோ நான் இந்த 3 புக்கும் வச்சுருக்கேன். இந்த ரெட் கலர் புக்கு 2மே ஒன்றா ஒரே ஆஃபரில் வரும். இந்த ப்ளூ கலர் புக்கு மட்டும் தனியாக வரும். ஸோ இந்த புக்கோட ரிவ்யூ இன்றைக்கி பார்க்கலாம். இந்த 2 புக்குமே வந்து கொஷின் பேப்பர் தான். இந்த 2 வந்து நம்ம புது சிலபஸ் விட்டதுக்கப்புறம் நம்மளுக்கு ரெஃபரன்ஸ்க்கு எதுவுமே இல்லாமல் இருந்துச்சு இல்லையா தமிழ். அப்போ வந்து நம்ம தமிழ் தகுதி தேர்வை பேஸ் பண்ணி தானே படிச்சுட்டு இருந்தோம். ஸோ அந்த தமிழ் தகுதி தேர்வில் இருக்கிற கொஷின் பேப்பர் எல்லாமே ஒரு புக்கில் இருக்கும். இன்னொரு புக்கில் வந்து நம்மளுடைய குரூப் 4 கொஷின் பேப்பர்ஸ் எல்லாமே இருக்கும். அதில் வந்து இப்போ புது சிலபஸுக்கு தகுந்த மாதிரி டாபிக் பிரித்து போட்டு அதோடைய பேஜஸும் கொடுத்துருக்காங்க. நம்ம அந்த பேஜில் போயிட்டு இந்த சிலபஸ்க்கு தகுந்த மாதிரி நம்ம படிச்சுக்கலாம். ஸோ நான் சொன்ன மாதிரி சிலபஸை வந்து பிரிண்ட் அவுட் கொடுத்து அதுக்கான பேஜ் நம்பரும் கொடுத்துருக்காங்க. பழைய சிலபஸில் இருந்த டாப்பிக்குமே கொடுத்துருக்காங்க. தமிழ் அறிஞர்களும் தமிழ் தொண்டும் வந்து டாபிக் வைஸ் பிரித்து கொடுத்துருக்காங்க. நம்ம அது பேஜ் நம்பரில் போயிட்டு படிக்கிறதுக்கு ஈஸியாக இருக்கும். பேப்பர் குவாலிட்டியை பொறுத்த வரைக்கும் நல்லாவே இருக்குது. எப்படின்னா நம்ம வந்து அங்கே எக்ஸ்ட்ரா ஸ்பேசஸ் நிறையவே கொடுத்துருக்காங்க. நம்மளோட எக்ஸ்ட்ரா நோட்ஸ் எடுக்கணுன்னாலும் அந்த பேஜில் எடுத்து வச்சுக்கலாம். நான் இந்த 2 புக்குமே படித்து முடிச்சுட்டேன். ஸோ நானும் நிறைய எக்ஸ்ட்ரா நோட்ஸ் எடுத்து வச்சுருக்கேன். நமக்கு கொஷின் இருக்கும் ஒரு பக்கம் ஆன்சர் இருக்கும். அப்படியே படித்து நம்ம ஆன்சர் டிக் பண்ணிக்க வேண்டியது தான். நீங்கள் மறைச்சிட்டு ஆன்சர் போட்டு பார்க்கணுன்னாலும் மறைச்சிட்டு போட்டு பார்த்துக்கலாம். ஸோ டாபிக் வைஸ் தனித்தனியாக இருக்கிறதுனால நம்மளுக்கு ரிவிஷனுக்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும். இது வந்து என்னுடைய ஓன் ஒப்பீனியன் தான். இது வந்து ஆட்காகலாம் கிடையாது. அடுத்தது இந்த 3rd புக் பார்க்கலாம். எஸ்எம் பொது தமிழ் புக்கு தான் இது வந்து நம்மக்கிட்ட புக்கு இல்லைன்னா இந்த புக் வந்து நம்ம வாங்கி படிக்கலாம். என்கிட்ட வந்து தமிழ் நியூ புக் எல்லாமே இருக்குது. ஓல்டு புக் மட்டும் இல்லை. அது வந்து நான் ஃபோனில் தேடி படிக்கிறதுக்கு கொஞ்சம் கஷ்டமாக இருக்குது. அதனால தான் நான் இந்த புக் வாங்கியிருக்கேன். இதில் வந்து ஓல்டு புக்கும் இருக்கும், நியூ புக்கும் இருக்கும். சிலபஸ் பேஸ் பண்ணி நம்ம புக்கில் இருக்கிற கண்டென்ட்டை கொடுத்துருக்காங்க. பிரித்து நமக்கு புரிகிற மாதிரி ஈஸியாக படிக்கிற மாதிரி கொடுத்துருக்காங்க. அது மட்டும் இல்லாமல் ஒவ்வொரு டாபிக் முடிஞ்ச உடனே அந்த டாபிக் ரிலேட்டடாக கொஷின் வந்து கொடுத்துருக்காங்க. ஒரு 4-5 கொஷின் மட்டும் கொடுத்துருக்காங்க, நிறைய கொடுக்கல. ஸோ நம்ம புக்கில் தேடி படிக்காமல் ஒரே இடத்துல படிக்கிறதுக்கு ரொம்ப ஈஸியாக இருக்கும். இப்போ ஃபார் எக்ஸாம்பிள் புணர்ச்சி எடுத்துக்கிட்டிங்கன்னா புணர்ச்சி எந்தெந்த புக்கில் இருக்கோ அது எல்லாத்தையும் கொடுத்துட்டு பிரித்து எழுதுக, சேர்த்து எழுதுக, 6th to 12th இது வரைக்கும் இருக்கும். எல்லாத்தையுமே நமக்கு தொகுத்து கொடுத்துருக்காங்க. இப்போ தமிழ் அறிஞரும் தமிழ் தொண்டும் எடுத்துக்கிட்டிங்கன்னா பாரதியார்னு எடுத்திங்கன்னா பாரதியார் வந்து 6th to 12th நியூ புக்கில் இருக்கிற எல்லா கண்டென்ட்டும் கொடுத்துருப்பாங்க. அதே மாதிரி 12th 6th to 12th ஓல்டு புக் இருக்கிற எல்லா கண்டென்ட்டும் கொடுத்துருவாங்க. ஸோ நமக்கு தேடி படிக்கிற டைம் மிச்சமாகும். ஸோ என்கிட்ட ஓல்டு புக் இல்லை, அதுக்காக தான் நான் இந்த புக் வந்து மெயின்லி வாங்கியிருக்கேன். அதே மாதிரி தமிழ் அறிஞர்களும் தமிழ் தொண்டும்ல ஒரு ஆத்தருக்கு கீழேயும் எக்ஸ்ட்ரா இன்ஃபர்மேஷன்ஸ் கொஞ்சம் கொடுத்துருக்காங்க. அதுவுமே யூஸ்ஃபுல்லாக இருக்குது. அப்புறம் மற்ற 2 புக்லேயும் சொன்ன மாதிரி பேப்பர் குவாலிட்டியும் நல்லாயிருக்கு. நிறைய எக்ஸ்ட்ரா ஸ்பேசஸ் இருக்குது. அதனால் நம்மளுடைய எக்ஸ்ட்ரா நோட்ஸ் எல்லாமே எழுதி வச்சுக்கிறதுக்கு ரொம்பவும் யூஸ்ஃபுல்லாக இருக்குது.